அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் 6 முக்கிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் 900 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்துக்கு முதலீடுகள் கிடைத்துள்ளன என்றும் 4000க்கும் அதிகமானோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கலிபோர்னியாவில் அமைந்துள்ள உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களான ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசியதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்தியாவிலேயே தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த மாநிலமாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளோடும் திகழும் தமிழ்நாட்டில் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவன முதலீடுகளை தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கலிபோர்னியாவில் கூகுள் நிறுவனத்தின் மவுண்ட் வியூ வளாகத்தில் அந்த நிறுவனத்தின் உயர் அலுவலர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து பேசி தமிழ்நாட்டில் புதிய தொழில்கள் தொடங்குவது குறித்து விவாதித்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனமும் தமிழ்நாட்டின் தொழில் வழிகாட்டு நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.